ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்து நைட்டு நடுக்கடல்ல சைனால இருந்து ஒரு ஷிப்பு கிளம்பி ஈரானுக்குள்ள வந்துட்டு இருக்குது. இந்த கப்பலை நடுக்கடல்ல லிட்டரலா நடுக்கடல்ல 900 ஃபீட் லாங் ஷிப். இந்த ஷிப்புக்குள்ள ஈரானிய குடும்பங்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த ஷிப்புக்கு திடீர்னு அமெரிக்காவோட கப்பல்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குது. கடலுக்குள்ள இது எல்லாமே நடக்குது. அமெரிக்கன் கப்பல்ல இருந்து மெசேஜ் வருது, எங்க கிட்ட துப்பாக்கிகள் இருக்குது, எங்க கிட்ட படை வீரர்கள் இருக்காங்க, ஹெலிகாப்டர்ஸ், ஃபிளைட் எல்லாத்தையுமே வந்து நாங்க இந்த நடுக்கடல்ல வச்சிருக்கோம். ஒழுங்கா உன் ஷிப் அங்கேயே நிறுத்திடு, நீ ஈரான் போகிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. இந்த கப்பல் அதை மீறி கொஞ்சம் கொஞ்சமா ஈரானை நோக்கி போயிட்டு இருக்குது. அமெரிக்கா இந்த கப்பலை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற என்ஜினை வந்து உடைச்சு விட்டுறாங்க. என்ஜின் ரூம் மேல கண்டினியூஸா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. நடத்துறப்ப ஈரானிய குடும்பங்கள், குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே அந்த ஷிப்புக்குள்ள இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு தாக்குதலை நடத்திட்டு வானத்துல ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு ஹெலிகாப்டர்ல இருந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இந்த கப்பலை போய் கேப்சர் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 900 ஃபீட் லாங் ஷிப். இது சைனால இருந்து ஈரான்ல இருக்கிற பார்னபஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் இது உலக போருக்கு அப்புறம், இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இதுதான் முதல் முறை அமெரிக்கா இந்த மாதிரி இன்னொரு ஒரு ப்ராப்பர் கண்ட்ரியோட ஒரு கப்பலை கைப்பற்றுறது. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது. நம்ம எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதே விஷயம் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த போர் பெருசாக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. இது அமைதிக்கான காலகட்டம். சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா ஈரான் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. பட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் பார்க்கறப்போ அது அமைதியை நோக்கி போற மாதிரி தெரியல. இந்த போர் இன்னும் பெருசாயிட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து மறுபடியும் சோஷியல் மீடியால டிக்ளேர் பண்ணியிருக்காரு, இந்த போர் வந்து இனிமே வந்து நான் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நோ மோர் நைஸ் கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் இன்னும் பேட் மேன் ஆக போறேன், அந்த மாதிரி வந்து இந்த சினிமால டயலாக் மாதிரி வந்து ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. ஈரானிய கப்பலை வந்து நடுக்கடல்ல அமெரிக்கா கேப்சர் பண்ணி சிறை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? லிட்டரலா யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள ஈரானிய குடும்பங்கள்லாம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மொத்தமா கேப்சர் பண்ணிட்டாங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த போர்ல? ஒரு நிமிஷமும் ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி, ஆனா ஒரு கயாஸ நோக்கி போயிட்டு இருக்குது. அமைதியா ஒரு ஹாப்பியா முடிய போற எண்டிங் மாதிரி இல்ல. இது வந்து போக போக ரொம்ப பயமாவும் என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு யோசிக்க வைக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு அந்த நடுக்கடல்ங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் டீடைல்டா டெய்லி வீடியோவா போட்டுறேன். அண்ட் உங்ககிட்ட அது அல்கோரிதம் வந்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப் வந்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் முடியும். உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோ போஸ்ட் பண்றது எக்ஸாக்ட் டைம் வர முடியல, 1-2 ஹவர்ஸ் முன்ன பின்ன போயிட்டு இருக்குது. சோ அப்படி போறப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டா சேரும். ஓகேவா? எனிவே இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எம்வி டோஸ்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஈரானியன் பிளாக்டு கப்பல். ஓகேவா? இது வந்து சைனால இருந்து பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்குது. நேத்து நைட்டு கிளம்பி போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், அமெரிக்கா வந்து ஈரான் மேல ஒரு பிளாக்கேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நடுக்கடல்ல நிறைய கப்பல்களையும் ஃபிளைட்ஸையும் வச்சிருக்கோம், இது வந்து எந்த ஒரு கப்பலும் ஈரானுக்கு போக விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இதை கண்டுக்கல. அவங்க எப்பவும் போல போயிட்டு தான் இருக்காங்க. நேத்திக்கு அதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த எம்வி டோஸ்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைனால இருந்து ஈரான்ல இருக்கிற பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ அமெரிக்கா வந்து இதை ஃபர்ஸ்ட் கவனிக்கிறாங்க. யுஎஸ்எஸ் ப்ருவான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பல் இருக்குது. இது அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் கப்பல். இது வந்து ராணுவ தாக்குதலுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு ஜெயண்ட். ஓகேவா? ஒரு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய கப்பல். ஓகேவா? இந்த கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குது, நீ போக கூடாது, அமெரிக்கா மேல பிளாக்கேட் போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த எம்வி டோஸ்காங்கிற ஈரானிய கப்பல், ஈரானிய கொடி கட்டின கப்பல் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. அவங்க பாட் நீ பாட் கத்திட்டு, நான் பாட்டுக்கு ஈரான் கிட்ட போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கப்பலுக்குள்ள ஈரானிய குடும்பங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள வந்து ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்கும். கரெக்டா? அந்த மர்ச்சன்ட் நேவி, மெரைன் இன்ஜினியரிங் இதை பத்திலாம் நமக்கு தெரியும். இந்த கடல்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சரக்கு கொண்டு போயிட்டு இருக்கப்போ சம்டைம்ஸ் ஃபேமிலிஸை கூப்பிட்டு போற பழக்கமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 6 மாசம் கடல்லே இருப்பாங்க, எப்படி ஃபேமிலியை விட்டுருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு போறப்போ உள்ள ஃபேமிலிஸ் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அமெரிக்கா வந்து 6 மணி நேரம் இந்த கப்பல்ல இருந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்குது. இதை வார்னிங் கொடுக்குறப்ப இந்த கப்பல் அதை கண்டுக்காம போறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, MK-45 அப்படிங்கிற துப்பாக்கியை வச்சு அவங்க கண்டினியூஸா என்ஜின் ரூமை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த எம்வி டோஸ்கா அப்படிங்கிற மர்ச்சன்ட் கப்பல், அது வணிக கப்பல், அந்த கப்பலோட என்ஜின் ரூம்ல சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பதிலுக்கு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு அவங்க கிட்ட துப்பாக்கி கூட கிடையாது. ஏன்னா இது வணிக கப்பல், பிசினஸ் கப்பல். அந்த கப்பலை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூஸா தாக்குதல் நடத்தி அதோட என்ஜின் ரூமை காலி பண்ணிடுறாங்க. என்ஜின் ரூம் பேசிக்கா ஃபங்க்ஷன் இழந்து நிக்குது நடுக்கடல்.
நடுக்கடல்ல கப்பல் நின்றுது. ஓகேவா? நின்னதுக்கு அப்புறம் 31st மெரைன் எக்ஸ்பீடியேட்டரி யூனிட், ஓகேவா, அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல நைட்டோட நைட்டா இந்த கப்பல்ல இருந்து டெஸ்ட்ராயரை சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருந்து அமெரிக்கன் படை வந்து வானத்துல பறந்து இந்த கப்பல் மேல போய் நிறுத்தி வைக்கப்பட்ட, உடைச்சு தான் நிறுத்தி இருக்காங்க, என்ஜினை உடைச்சு விட்டாங்க, என்ஜின் ரூம் உடைச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் மேல போய் அங்க இருந்து டிராப் ஆகுறாங்க. ஓகேவா? பேரா போட்டு இறங்கி அவர் சில பேர் வந்து என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது, பட் தேர் பேசிக்கலி லேண்டிங் ஃப்ரம் த ஹெலிகாப்டர். ஓகேவா? லேண்ட் ஆகி உள்ளுக்குள்ள வந்து ஈரானியன்ஸ் அத்தனை பேருமே வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் மொத்தமா கப்பல் வந்து இந்த போர்ல வந்து அமெரிக்கா கைப்பற்றிருச்சுங்கிறத வந்து வேர்ல்டு ஃபுல்லா டிக்ளேர் பண்றாங்க. எப்படி டிக்ளேர் பண்றாங்கன்னு பாத்தீங்க, எவ்வளவு பெரிய எஸ்கலேஷன் யோசிச்சு பாருங்க. இந்திய கப்பலை ஒண்ணு வந்து பாகிஸ்தான் பிடிச்சிட்டா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து முதல்ல ட்வீட் போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டுடே an Iranian flagged cargo named Toska, ஈரானிய கொடி கொண்ட டோஸ்கா அப்படிங்கிற ஒரு கப்பல் நியர்லி 900 feet லாங் அண்ட் weighing almost as much as an aircraft carrier. இந்த விமானங்களை கொண்டு போகிற கப்பல் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கப்பல். அது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி. உண்மையிலே கடலுக்குள்ள ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மதந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு இந்த கான்க்ளேவ் என்க்ளேவ்லாம் சொல்றாங்களா, ஒரு 4-5 அபார்ட்மெண்ட்ஸ் மொத்தமா ஒரு இடம் இருக்குல்ல, அது மொத்தமா கடலுக்குள்ள மிதந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு வெயிட், எவ்வளவு சைஸ், அந்த மாதிரி ஒரு கப்பல் அப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேவல் பிளாக்கேட் நம்ம போட்டிருந்தோம், அமெரிக்கன் பிளாக்கேட் கடலுக்குள்ள நம்ம போட்டிருந்தோம், அதை மீறி போக பார்த்தாங்க. அண்ட் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தி கம்ப்ளீட்டா புடிச்சிட்டோம். அவங்க என்ஜின் ரூமை வந்து நம்ம துப்பாக்கியை வச்சு சுட்டு உடைச்சிட்டோம். அவரே எல்லாத்தையும் சொல்றாரு. ஓ, அவரே சொல்றாருங்கிற மாதிரி எதை பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் அமெரிக்கா பண்ணிருக்காங்க. அது அவங்க நாட்டு பிரசிடென்ட்டே பெருமையா சொல்லிக்கிறாரு. அண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த கப்பல் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா ஈரானிய சொத்தை வந்து அபகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் a very very big news. ஓகேவா? அதுக்கு அடுத்து ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து போர் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பேசிக்கா சீஸ் ஃபயர், அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேரும் போரை நிறுத்தினாங்கல்ல, அது முடியறதுக்கு இன்னும் 48 hours இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து போர் வேணும் போல, ஈரான் வந்து போரை ஆசைப்படுறாங்க, பட் அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் சான்ஸா என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போவாங்க இந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்றதுக்கு. ஈரானுக்கு வந்து ஆசை இருந்தா அங்க வந்து ஒழுங்கா பேச்சுவார்த்தை நடத்தட்டும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டி செக், ஈரான் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்ட்டாங்க. ஆனா அமெரிக்கன் வந்து பேச்சுவார்த்தைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஈரான் ஏன் வர முடியாதுன்ட்டாங்கன்னா, ஏண்டா பேசிட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தை கொஞ்ச நாள் போரை நிறுத்தி வைக்கலாம்னு சொன்னா நீ போரை நிறுத்தி வைக்கணும். ஆனா போரை நிறுத்தி வைக்காம என் கப்பல் எதையும் போக விட மாட்டேங்கிறேன், என் கப்பல் போனா அதை அபகரிக்கிறேன், நான் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரணும்? ஐ won't come for the ceasefire extension talks. இந்த முடிய போகுது. ஓகேவா? பேசிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கான டைம் வந்து 48 hours முடிய போகுது. ரெண்டு கண்ட்ரியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் உட்காரணும். மோஸ்ட் லிக்லி நம்ம பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ஏன்னா நீ இது அமைதிக்கான காலம் மாதிரியே இல்லையே, நான் இப்பவும் உன் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், அது என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. சோ ஃபைனலி அவர் எப்படி முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நோ மோர் மிஸ்டர் நைஸ் கை. இவ்வளவு நாள் வந்து ட்ரம்ப் வந்து நான் நல்லவனா இருந்தேன், இனிமே நான் நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. they will come down fast, they will come down easy and if they don't take, அவங்க வந்து ஒழுங்கா நான் சொல்ற டீலுக்கு ஒத்துக்கலைன்னா அவங்க நாட்டையே அழிச்சிருவேன், வேகமா உடைஞ்சிருவாங்க. எப்பவும் போல ட்ரம்போட டாக். it will be my honor to do what has to be done. ஓ, இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆனரா இருக்கும், ஈரான் அழிக்கிறதா. to be done which should have been done to ஈரான். ஈரானுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மத்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அழிச்சிருக்கணும், அவங்க அழிக்கல, நான் அதை பண்ணுவேன், ஏன் ஈரான் என் கூட பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் 47 வருஷமா ஈரான் இப்படி விட்டுருக்கவே கூடாது, நான் வந்து ஈரானை அழிச்சிருவேன். ஈரானை அழிச்சிருவேன்னா நாட்டை இல்ல, ஈரானோட அரசாங்கத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிருவேன். இட்ஸ் டைம் ஃபார் ஈரான். ஈரான் வந்து மத்தவங்களை கொண்டுட்டு இருக்காங்களாம், அவங்கள நிறுத்துறதுக்கான காலம் வந்துருச்சு, அதை நான் பண்ணுவேன், அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சிருவேன், உடைச்சிருவேன், முடிவுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். நம்ம இதை கேட்டுட்டு இருக்கப்போ ஓகே ட்ரம்ப் இப்படி தானே பேசுவோம், நம்ம நார்மலைஸ் பண்றோம். பட் திங்க் அபவுட் இட், இப்படி பேசக்கூடாதுல. ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இன்னொரு நாட்டை வந்து நான் அழிச்சிருவேன், உடைச்சிருவேன், 47 வருஷமா இவங்க உயிர் வாழ்ந்ததே தப்பு, இப்போ வந்து அவங்க கப்பலை நான் பிடிச்சிட்டேன், நாங்க அவங்களை சுட்டு கைப்பற்றிட்டோம், இதெல்லாம் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, பெருமைன்னு நினைச்சுக்கிறாரு. இட் ஃபர்தர் கோஸ் ஆன். ஓகேவா? என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து இதை கம்ப்ளீட்டா கடல் கொள்ளை அப்படிங்கிறாங்க. பைரசி, பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம்லாம் பார்த்திருப்போம். இன்னொரு நாட்டோட கப்பலை கடல் கொள்ளையர்கள் கைப்பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு நாடே கைப்பற்றுறது இப்போ தான். இது வந்து பைரசி, இது வந்து மாரிடைம் ஹைவே ராபரி, கடல் கொள்ளை இது அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா சொல்றாங்க. அண்ட் அது கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி ஈரான் கொடுக்கும் அப்படிங்கறதையும் ஈரான் டிக்ளேர் பண்ணுது. அண்ட் இப்போ நாங்க வந்து அந்த கப்பலை, இப்போ என்னோட கப்பலை நீ புடிச்சிட்ட, அதுக்குள்ள அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அப்ப அந்த கப்பலை நான் அடிக்கலாம், ஆனா நான் ஏன் அடிக்க மாட்டேங்கிறேன்னா அதுக்குள்ள ஈரானிய குடும்பங்களே இருக்காங்க. குடும்பங்கள் இருக்கிற ஒரு கப்பலை நீ புடிச்சு வச்சிட்டு இருக்க, இது தப்பு. நான் பதிலுக்கு அடிப்பேன், ஆனா அந்த கப்பலை நான் அடிக்க மாட்டேன், என் கப்பல் தான், அதை நீ புடிச்சு வச்சிட்ட, அந்த கப்பலே நான் இப்ப நினைச்சேன் என்னாலும் பண்ணலாம், ஆனா நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்க ஈரானிய குடும்பங்கள் இருக்காங்க. நீ பண்றது சரியா? நீ பண்றது மிகப்பெரிய தப்பு, இதுக்கு ஒரு மிகப்பெரிய
பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஈரான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்தரா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல there is effect of this. ஷேர் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆச்சோ மறுபடியும் பதட்ட நிலைமைக்கு திரும்பிருச்சு. பிரெண்ட் க்ரூட் பாத்தீங்கன்னா வந்து $90 இருந்து $97 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஒரே செஷன்ல. அதே மாதிரி இது இன்னும் சீஸ் ஃபயர் ஒழுங்கா நடக்கல, 48 மணி நேரத்தில் நடக்கலன்னா $100 தாண்டி 110 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல கச்சா எண்ணெயோட விலை ஏறிச்சுன்னா நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டே இருப்போம் கச்சா எண்ணெய்மாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கக்கூடிய ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரீஃபைனரிஸ், இந்த இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்குறதுக்கு, ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் அதிகமாகும். கரெக்டா? மூலப்பொருட்கள் விலை அதிகமாயிடுச்சுன்னா இவங்க வாங்குற விலை அதிகமாகும். இவங்க வாங்குற விலை அதிகமாச்சுன்னா அவங்க ரீஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் உருவாக்குறாங்களா, அதோட விலையும் அதிகமாகும். அதோட விலை அதிகமாச்சுன்னா அது யார் தலையில வந்து விழும்? நம்ம தலையில தான் வந்து விழும். ஓகேவா? சோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏன் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து 20% ஆஃப் ஆயில் வந்து இந்த ஹோர்மூஸ் வழியா ஃப்ளோ ஆகுது. நேரம் நம்மளுக்கு மனப்படமே ஆயிருக்கும். உலகத்தோட 20% எனர்ஜி இந்த ஹோர்மூஸ் வழியா தான் போயிட்டு இருக்குது. அதை ரெண்டு பேரும் திறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஈரானும் விட மாட்டேங்கிறாங்க, அமெரிக்கா விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுல நம்மளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. உலகத்துக்கு 20% அப்படின்னு சொல்லி பிரச்சனை வச்சா நம்மளுக்கே அது பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு more than 50% ஆஃப் பெட்ரோல் டீசல் இந்த இடத்துல இருந்தா வருது. more than 60-70% ஆஃப் கேஸ் வந்து நம்மளுக்கு இங்க என்ன வருது? நம்ம வீட்ல எல்பிஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த கேஸ் இங்க என்ன வருது? சோ அது நம்மள வந்து இன்னும் அதிகமா பாதிக்கும். இது நம்மள அதிகமா பாதிச்சுனா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் இவங்க எல்லாம் மூடி வச்சிட்டே இருந்தாங்கன்னா ரூபாய் டாலர் விலையில வந்து ரூபாயோட விலை வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். ரூபாய் வந்து மதிப்பு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். எல்பிஜி வந்து ஒரு கிரைசிஸ் ஆகலாம் மறுபடியும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாதா மதன்? நம்ம கண்டிப்பா வந்து ஒரு முட்டு சந்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனா அது பாகிஸ்தான் கையில இருக்குது. பாகிஸ்தான் எப்படியாவது மறுபடியும் குட்டிகரணம் அடிச்சு ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு கொண்டு வந்து இப்போ இருக்கிற சீஸ் ஃபயர் இருக்குல்ல அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த பேச்சுவார்த்தைக்கான ரெண்டு பேரும் போரை நிறுத்தி வச்சிருக்கிற காலகட்டத்தை நாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான என்னென்ன வேலை இருக்கோ அந்த எல்லா வேலையும் பாகிஸ்தான் பண்ணாங்கன்னா இது வந்து பாசிட்டிவா முடியும். ஓகேவா? இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா 778 இந்தியன் சீஃபேரர்ஸ், ஓகேவா, இந்தியன் மர்ச்சன்ட் நேவில இருக்கிறவங்க, மெரைன் இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருமே கடலுக்குள்ள இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் பத்திரமா இருக்கணும். கரெக்டா? எனிவே இவங்களும் கடலுக்குள்ள இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிருக்கும் பாதுகாப்பு வேணும். இவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ள மாத்தி சுட்டுட்டு ஒரு கப்பலையா கைப்பற்றிட்டு இருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. சோ இது எல்லாமே முடிவுக்கு வரணும். மிடில் ஈஸ்ட் வந்து மறுபடியும் அந்த பயங்கர ஹாப்பியா போச்சு. ஒரு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுறப்போ மிடில் ஈஸ்ட்னு சொன்னாலே நம்மளுக்கு புர்ஜ் கலீஃபா, பஹ்ரைன், குவைத், கத்தார் எதை யோசிச்சாலும் பயங்கர ஓகே சூப்பர் பவர், பாலைவனத்தை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற இமேஜரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த போர் வந்து மாசக்கணக்கா இப்போ நடந்து 2வது மாசத்துக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்குது. அண்ட் சீஸ் ஃபயர் வந்து இன்னமும் ஒரு ட்ரிக்கியான ஒரு ஸ்பேஸ்ல இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே சால்வ் ஆகணும். எஸ்பெஷலி நம்மளுக்கு பண பிரச்சனை நிறைய, இந்த விலைவாசி பிரச்சனை எல்லாம் ஒன்று இருக்குதுனாலும் 1 கோடி இந்தியன்ஸ் இருக்காங்க, 25 lakh தமிழ்ஸ் வந்து அங்க இருக்காங்க, நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, கன்னடிகாஸ், மராட்டிஸ், தெலுங்குஸ் எல்லாருமே நம்ம நாட்டில இருந்தாங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களோட சேஃப்டிக்காகவும் அவங்களும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, பிசினஸஸ் எல்லாம் மறுபடியும் நல்லா நடக்கிறதுக்கு இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும். சோ இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. நடுக்கடல்ல பிரச்சனை மாறி இருக்குது. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து இப்படி ஒரு கப்பலை சீஸ் பண்றது இதுதான் முதல் தடவை. சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் த கேம் இஸ். கரெக்ட்டா? சோ சீக்கிரமா இது முடிவுக்கு வரணும். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆர் ஈரானும் ட்ரம்ப்பும் மறுபடியும் போற ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அது பேச்சுவார்த்தைக்கான பிரேக்ல தான் இருக்குது. அதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை. இன்னும் 48 ஹவர்ஸ்ல அந்த டைம் லைனும் முடிஞ்சிரும். சோ அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? I'll see you tomorrow. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Love you all. Take care. Bye. Cheers MGs.